வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 10th இயல் 1 அன்னை மொழியே. இது நம்ம தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசுகிற ஒரு பாடல். இதை எழுதினது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாருங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அவர் நம்ம அன்னை மொழியை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். எப்படின்னா சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். பழுத்த நரையின் பட்டறிவுனா வயசானவங்க. பழுத்த நரையின் பட்டறிவு, வயசானவங்க நிறைய பட்டறிவு அவங்களுக்கு இருந்திருக்கும். அது ஒவ்வொன்றுத்தையும் அனுபவத்தை தான் பட்டறிவுன்னு சொல்கிறாங்க. ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவும்னா என்ன? எல்லாமே, இந்த உலகமே, அதை எல்லாத்தையுமே கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்கும். உணர்ந்து தமிழை நம்ம உணர்ந்து கற்றுக்கிட்டா கல் மனசை கூட கற்கண்டாக்கும். சரிங்களா? அறிவை பெருக்குபவள், அன்பை பயப்படுத்துபவள். இந்த மாதிரி செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரியனா சொல்லக்கூடிய, செப்புதற்கரியனா சொல்கிறது, அவங்களோட பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதினது யாருதுன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆத்தர். இந்த பாடம் கனிச்சாறு அப்படிங்கிற நூலிருந்து எடுத்தது. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறது ஒரு தொகுதி. அதுலேருந்து 2 பாடலும், அது மாதிரி செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிறது ஒரு தொகுதி. இது 2த்தையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே கனிச்சாரோடது தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. என்ன அப்படின்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ். அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழ். சரிங்களா? முன்னைக்கு முன்னை, அதாவது முன்னைக்கு முன்னைனா மூத்தவங்களுக்கும் மூத்தவங்க, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படிங்கிறாங்க. கன்னிக்குமரி, அதாவது கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அதுதான் கன்னிக்குமரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது கன்னியாகுமரியை அதாவது நம்ம தமிழ் குமரி கண்டத்தில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் கன்னியாகுமரி அங்கிருந்து நீ ஆட்சி செய்து மண்ணுலகத்தை ஆட்சி செய்கிற பேரரசே அப்படிங்கிறாங்க. அடுத்து தென்னன் மகளே. தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய நாட்டில் பாண்டியனோட மகளே அப்படின்ற மாதிரி. அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க யாருன்னா பாண்டியர்கள் இல்லையா? அதனால்தான் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே. அதாவது இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு. சரிங்களா? 10 பாட்டு. அது மாதிரி எண் தொகையே. எது? 8 தொகை. நற்கணக்கே. நற்கணக்கேனா என்ன? நற்கணக்கே அப்படின்னா 11 கீழ்கணக்கு. சரிங்களா? அப்போ என்னென்ன சொல்கிறாங்க? பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம். மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே. மணிமேகலை, அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வடிவாக இருக்கிறவங்களே, அதெல்லாம் தான் முதல்ல தோன்றுறது இல்லையா? அதனால சொல்கிறாங்க. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. முன்னும் நினைவால் முடித்தாழ, அதாவது தலை தாழ்ந்து வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செப்பரிய நின் பெருமை, அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட பெருமையை என்னோட நாவால் நான் எப்படிலாம் சொல்ல முடியும்? ஏன்னா அந்தளவுக்கு உன் பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முந்தை தனிப்புகழும்
முகிழ்த்த இலக்கியமும் வித்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். அதாவது இலக்கியத்தில், அதாவது தமிழுக்குன்னு வந்து ஒரு தனி சிறப்பும் மிக பழமையும் ஆனது தான் தமிழ். அதோட இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்து மற்ற வேறார் சொல்லி புகழும்போது அது எனக்கு ரொம்ப பெருமை. அதெல்லாம் நான் எப்படி எடுத்துரைப்பேன், அதை நினச்சி நான் ரொம்ப வியக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்னூற்றோம் யாண்டும் முழங்கு தனித்தமிழே. என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டு இருக்கு இல்லையா, அதாவது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை, அதாவது ஒரு தாமரையில் தேனை குடிச்சிட்டு சிறகடிக்கிற ஒரு தும்பி போல், தும்பினா ஒரு வண்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது எப்படி வந்து அந்த தேனை குடிச்சிட்டு மயங்கி மயங்கி சிறகடிக்குமோ சந்தோஷத்தில், அந்த மாதிரி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. முந்துற்றோம், அந்த வண்டு போல் நாமளும் வந்து தமிழை படிச்சுட்டு அந்த சுவைதனில் வந்து ரொம்ப நம்மளை வந்து மூழ்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம்தான் இது. சரிங்களா? இது ஃபுல்லாமே வந்து நமக்கு கனிச்சாரில் கொடுத்தது தான். ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸா வந்து இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அது வந்து மனப்பாடம் இல்லையா, அதனால அது நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து லைன்ஸ் கொடுத்து கேட்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து இந்த மாதிரி தமிழை நமக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த மாதிரி தமிழ் புகழ்ந்து பாடுறது எல்லாமே வந்து பெருஞ்சித்திரனாரது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு இல்லையா? ஏன்னா 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனே இது தான். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம மறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டுலாம் வந்து பெருஞ்சித்திரனாரை பற்றி கொஞ்சம் தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நியூ எடிஷன்ஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீஃபாகவே வந்து பெருஞ்சித்திரனாரை பற்றி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா வெளியிலிருந்தும் ஃபுல் கலெக்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? நம்ம லெசன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆத்தரை பற்றியும் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? அடுத்து பாடலின் பொருள் நீங்கள் இப்போ நான் சொன்னது தான் இருக்கும், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றில் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது சொன்னது யார் அப்படின்னா சச்சிதானந்தன். யாருங்க? சச்சிதானந்தன். சரிங்களா? அவங்க என்ன பண்ணணுமா, சாகும்போது வந்து தமிழ் படிச்சுட்டு தான் சாகணுமா, தமிழ் படிச்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவரோட சாம்பல் கூட தமிழை மணந்து தான் வேக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சச்சிதானந்தன். சரிங்களா? அடுத்து நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளி இம்பார்ட்டன்ட்ங்க. நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவரோட இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கனிச்சாருன்னு நான் ரிப்பீட்டடாக ஒரு 3-4 தடவை சொல்லிட்டேன் இல்லையா? இதில் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது என்னென்ன தாய்னா தமிழ் தாய் வாழ்த்து, அந்த கனிச்சாறு தொகுதி 1ல் வந்து தமிழ் தாய் வாழ்த்து, அந்த 2 ஸ்டான்ஸை வந்து தமிழ் தாய் வாழ்த்தும், அடுத்து வந்து முன்னூற்றோம் யாண்டும். இதெல்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். இது என்ன, இது அங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. இது வந்து அவரோட இயற்பெயர். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் அவரோட இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்? சித்திரவதை, சித்திரம் இங்கே இருக்கு இல்லையா, பெருஞ்சித்திரனார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவரோட நூலோட ஒரு கதை மாதிரி சொல்ல போகிறேன், அதனால தான் இதை வந்து பிரித்து சொல்கிறேன். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ரொம்ப சித்திரவதை அப்படின்ற மாதிரி. மாணிக்கம்ங்கிறது ஒரு கல் இல்லையா, நமக்கு வந்து மாணிக்கம் வேணும் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சித்திரவதைப்பட்டு தான் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைச்சிருக்காரு. இன்னும் நிறைய நூல் இருக்குது, இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன? உலகியல் 100,
பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சித்திரவதைப்பட்டு நம்ம மாணிக்கம் எடுக்கணும். அந்த மாணிக்கம் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம்? இந்த உலகியல் 100ல் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் 100 இருக்குது. உலகியல் 100 உலகம் ஒரு கம்பெனி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100 உலகத்தில் அடுத்தது ஃபஸ்ட்டு இது ஒன்று. அடுத்து அதில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம மாணிக்கம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 100 ஆசிரியம் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் நமக்கு இல்லையா? அதனால் 100 ஆசிரியர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ஆசிரியம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம்ல மாணிக்கம். எப்படி போவோம்? புகுந்து தானே போவோம். ஒரு குகைக்குள்ளே என்ன பண்ணுவோம்? புகுந்து போவோம் இல்லையா? அதனால் மகபுகு வஞ்சி அங்கே போய் என்ன பண்ணுவோம்? எந்த சுவையுமே இருக்காது. நமக்கு உணவு வேணும். பட் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுத்தாகணும் இல்லையா? என் சுவை 80 நாளுக்கும் நமக்கு எந்த சுவையும் கிடையாது. வெறும் கனிச்சாறு மட்டும் தான் குடிச்சிட்டு அதை போய் நம்ம எடுக்க முடியும் இல்லையா? ஆனால் அதை எப்படி பண்ணுவோம்? கொத்தா பாவிய கொத்து சரிங்களா? கொத்தா அந்த மாணிக்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வரும்போது எப்படி பள்ளிப்பறவைகள் போகிற துள்ளி வந்துடுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி படிக்க புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி படித்தா நமக்கு மைண்டில் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்து இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறளின் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இம்பார்ட்டன்ட். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது சரிங்களா? இவரது நூல்கள் எல்லாமே வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது சரிங்களா? இவரோட பேர் என்ன? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரோட பேர் பெருஞ்சித்திரனார் தான். அவருக்கு கொடுத்த பட்டம் வந்து பாவலரேறு சரிங்களா? இதை கூட நீங்கள் பாவலரேறு அப்படிங்கிறது கூட மாணிக்கம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஏறி தானே போகணும். ஒரு குகை போகணுன்னா ஒரு மலை குகை அதெல்லாம் வந்து ஏறி தான் போகணும். ஸோ பாவலரேறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிச்சுக்கேன். அது மாதிரி இந்த லாஸ்ட் ஒன்று பாருங்கள். இது கற்பவை கற்றபின்ல என்னென்னா ஜஸ்ட்டு அது நற்றினை நல்ல குறுந்தொகை. என்னென்னா குறுந்தொகைக்கு என்ன அடைமொழினா நல்ல. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10. என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒத்த பதிற்று 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் களின்னு என்ன? களித்தொகை. அதுதான் சொல்கிறாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் களி அகம்புறம் என்று இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஒரு பாடல் சரிங்களா? இது ஜஸ்ட் எதுக்கெல்லாம் முன்னாடி எந்த ஒரு அடைமொழி வரும் அப்படிங்கிறத கற்பவை கற்றபின்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிச்சுங்க. நன்றி, வணக்கம்.